ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாய்பாபா பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்னு விருப்பப்படுறேன். என்னோடய 2 வீடியோஸ் பார்த்துருக்கீங்க எல்லோரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை என்னால் வெளிப்படுத்தவே முடியலை. கடவுள் மற்றவங்களுக்கு என் மூலிமா ஏதோ ஒரு வகையிலையாவது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருங்கும்போது அந்த நினச்சி பார்த்தாலே அது ஒரு அளவு கடந்த சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போதுங்க, ஒரு சில பேர் என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்னா, சாமி கும்பிடுறோம், கும்பிட்டுட்டு தான் இருக்கோம் சாய்பாபாவை, ஆனால் கஷ்டங்கள் நிறையா வருது, கும்பிட கஷ்டம்தான் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டி நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். இந்த 2 இன்ஸ்டன்ஸ் என்னோடய லைஃப்பில் நடந்த 2 இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். இதில் ஒரு மிராக்கிள் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமூட்டக்கூடியமா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அது உங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு புத்துணர்ச்சியோ இல்லை உறுதுணையாகவோ இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஒரு ரிலீஜியன்லேயும், அது குரான் ஆகட்டும், இல்லை பைபிள் ஆகட்டும், இல்லை நம்ம ஹிந்துவில் ஆகட்டும், என்ன ஒரு ரிலீஜனில் இருந்தாலுமே நீங்கள் பார்த்திங்கன்னா கடவுள் சோதிச்சுட்டே தான் இருப்பார். அந்த சோதனை எல்லாருக்கும் வராது. அது ஒன்று இருக்குது. யார் நிறைய சோதிக்கிறாங்களோ இல்லை சோதிக்கப்படுறாங்களோ அவங்க ரொம்ப 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 ப்ரெஷியஸ். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் சோதிக்கப்படுவார்கள். இது உண்மை. இதை நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணிக்கலான்னா, ஒரு தங்கத்தை மெருகூட்டுறதுக்கு எப்படி ஒரு மெட்டலை அது சூடுபட தங்கமாக மாறுதோ, அதே மாதிரி தான் நம்மளை கஷ்டங்களை போட 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 நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறோம். எப்போவுமே லைஃப் ஜாலியாக போயிடுச்சு அப்படின்னா கடவுளையெல்லாம் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அதுதான் உண்மை. இப்போது ஒரு 50% லைஃப்பில் சந்தோஷம் இருந்தாலே கடவுளை நம்ம திரும்பி பார்க்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்துக்கே நம்ம வந்திருக்க வேணும், எல்லாம் சொர்க்கலோகத்தில் தான் இருந்திருக்கணும். ஏதோ 2 இன்ஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. யாரும் இமோஷ்னல் ஆக வேண்டாம். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு, லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இமோஷ்னல் ஆகுறீங்க. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் ஐயோ யாரையோ நம்ம சங்கடப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. பட் அது உங்களுக்கு தாக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ஒரு இடத்துல மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நான் ஒர்க் வைஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வெளி இடத்துலலாம் வேலை செஞ்சுருக்கும்போது, ஊர் விட்டு ஊர் மாறும்போது, ரொம்ப காலமாக ஒரு இடத்துல இருந்துட்டு குடும்பத்தோடு அந்த ஊரையே காலி பண்ணிவிட்டு இன்னொரு ஊருக்கு வரும்போது ஒரு பெரிய டெசிஷன் என்னோடய லைஃப்பில். அவ்வளோ சீக்கிரம் நான் எடுக்கவே மாட்டேன். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் நான் எடுத்தேன். ரொம்ப சப்போர்ட்டிவான சுச்சுவேஷன் எனக்கு இல்லை. அதாவது அங்கே போய் தங்குறதுக்கு, இல்லை வீடு பார்க்குறதுக்கு, எப்படி நம்ம செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. ஆன்லைன் மூலிமா நான் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எப்படி வீடு சர்ச் பண்ணணும், நிறைய ஆப்பெல்லாம் போட்டு வீடெல்லாம் தேடினேன். ஆனாலும் எனக்கு மனசு ஒத்துப்படலை. இப்போ நம்ம ஒரு ஊருக்குள்ளேயே இருந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு மாறுறோம் அப்படின்னா நம்ம போய் பார்ப்போம், எல்லா அப்பா அம்மா பார்ப்பாங்க, எல்லா சௌகரியங்களும் இருக்கான்னு பார்ப்பாங்க, வீட்டில் வாழ்கிறவங்க எல்லோரும் பார்ப்பாங்க, பார்த்து தான் முடிவு செய்வாங்க. இது யாரும் ஒரு மனதாகவும் எடுக்கிறது கிடையாது. இது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகும்போது ஒரு வருடங்காலங்கள், அதாவது 15 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்த ஊர்லேருந்து நம்ம காலி பண்ணுறோங்க போது ஒரு பெரிய டெசிஷன். இது நம்ம ஈஸியாக ஒரு சிலருக்கு தெரியலாம், சும்மா ஒரு பேக்கேஜ் அண்ட் மூவர்ஸை போட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நான் தனிப்பட்ட ஒரு ஆளாக போயிருந்தேன்னா அது எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. என்னோடய குடும்பத்தோடு சேர்ந்து போகும்போது அவங்க எந்த ஒரு இதுலேயும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப இதாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் அவங்கள அங்கே வச்சுட்டு அந்த ஹோமில் ரிசைட் பண்ணிவிட்டு நான் வெளிநாடு கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் அவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் பலவிதமான கொஸ்டின்ஸ் போயிட்டு இருந்தது. கூட புது வேலை, புது இடம், அந்த மாதிரி விஷயங்களும் பல இதில் ஓடிட்டு இருந்தது. அப்போது நான் அந்த ஊருக்கு போகும்போது ஒரே
நாளில் மார்னிங் ஃப்ளைட் ஈவினிங் ஃப்ளைட்டில் புக் பண்ணிவிட்டு, ஏன்னா ஜாயின் பண்ணக்கூடிய டேட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தாங்காட்டிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வர மாதிரி இருந்தது. ஒரு 6 ஹவர்ஸில் நடுவில் நடந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே நான் கடவுளை நம்புகிறவ தான். சாய்பாபாவை எப்போவுமே மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கிறவ தான். கையிலே வச்சிட்ருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான். நான் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போதுங்க, எல்லாருமே வந்து நம்ம 360 நிமிஷம் வாட்டெவர் எல்லா செகண்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம். நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லை. நம்ம மனதளவில் கடவுளை எவ்வளோ தான் விரும்பினாலும் எல்லா நிமிஷமும் எல்லா செகண்ட்ஸும் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோ இல்லை ஸ்லோகன் சொல்லிட்டோம், மந்திரம் சொல்லிக்கிட்டோ அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. நம்ம நார்மலான கேஷுவலான லைஃப்பை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட டே வந்து இருக்குது. ஸோ ஃப்ளைட்டில் போய் இறங்கியாச்சு, அந்த இடத்துல வீடுகள் பார்த்தாச்சு. நான் ஒரு 10 வீடு பக்கம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஆன்லைனில் பார்த்துட்டு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வரும்போது, நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வந்து நான் பார்க்கவே இல்லை, அந்த ஆப்லெல்லாம் வராத இடத்துல ஒரு வீடு இருந்தது. அவங்க புரோக்கர் வந்து இதையும் பாருங்கன்னு சொல்லும்போது, நான் என்ன மாதிரி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி ஒரு வீடு அந்த வீடு. ஆனால் அதோடைய வாடகை இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. நாங்கள் இருந்த இடத்துல இருந்த விட டபுள் மடங்காக இருந்தது. லைஃப்பில் வந்து அப்படியே டபுள் மடங்காக இருந்தது. டைம் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ரிட்டன் ஃப்ளைட் வந்துட்டு 6 o'clock or 6:30. நான் அங்கே வந்து ஒரு 3:45 இல்லை 4 o'clock வந்து அந்த வீடை வந்து லாஸ்ட்டாக எல்லா வீடையும் பார்த்துட்டு அது லாஸ்ட்டாக பார்த்தேன். இது வந்து ரொம்ப பிளான் பண்ணி நடக்கல. அதிர்ஷ்டவசமாக அந்த வீடு வந்து அமைஞ்சது. அவங்க இன்னும் ஒரு 2 weeksல காலி பண்ணுறாங்க, இல்லை ஒரு 1 weekல காலி பண்ணுறாங்க பாருங்கன்னு. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஆனால் வாடகை நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 5 நாளுக்குள்ளே நான் டிசைட் பண்ணணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணேன்னா, சும்மா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், மனசில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 1 hourக்கு முன்னாடியாவது இருக்கணும். நான் ரொம்ப தைரியமாக வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். தனியாக தான் வந்திருந்தேன். அந்த ஃப்ளாட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருந்தது. ஒரு ஜஸ்ட் ஆப்போசிட் இதில் வந்து ஒரு டீ கடை இருந்தது. இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அந்த ஸ்ட்ரீட்டு நீங்கள் ஆப்போசிட்னா புரிஞ்சுப்பீங்களே. ஸோ அந்த இடத்துல வந்து நான் டீ குடிச்சிட்டு அதே ஃப்ளாட்டையே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அந்த இடத்தையே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு புரியலை. எனக்கு வந்து இதுதான் செட் ஆகும், இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறது மட்டும் ஒரே விஷயம் மட்டும் மனசில் வந்து ஓடிட்டு இருந்தது. எவ்வளோதான் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு கூட ஜாயின் பண்ணாங்க. அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணாங்க. இங்கே பார்த்துருக்கேன் வீடுன்னு சொன்னதும் அவங்களுக்கு விருப்பப்படவே இல்லை. இதில் வந்து இந்த இதுக்கு ஜாஸ்தி, அந்த இதுக்கு ஜாஸ்தி, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இது உங்கள் ஃபேமிலிக்கு இவ்வளோ தான் இருக்கீங்க, பட் மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் இந்த ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு தோணுச்சு. இது நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ, நம்மளோட தகுதிக்கு இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு மனசில் வந்து ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் டிசைட் பண்ணணும். எதுவுமே யோசிக்கல, அந்த வீட்டை டிசைட் பண்ணியாச்சு. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னதுக்கப்புறமா பார்ப்போம், உனக்கு எது சௌகரியப்படுதோ அதை செய் அப்படின்னாங்க. ஸோ எல்லா விதத்துலையும் எனக்கு சௌகரியமாகப்பட்டது வந்துட்டு அந்த வீடு தான். ஏன்னா வந்து ஆஃபீஸ்க்கு ரொம்ப கிட்டக்க இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி என் ஃபேமிலி அங்கே வச்சுட்டு நான் வெளிநாடு போகும்போது அவங்க நிம்மதியாக இருக்க முடியும். அவங்க வந்து என்னோடய ப்ரெசன்ஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. என்ன தான் நம்ம ஃபோனில் பேசிகிட்டே தொடர்பு இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு என்வைரான்மெண்ட் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி என்வைரான்மெண்ட் இருக்கும்னு நினச்சி தான் அந்த வீட்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணியாச்சுங்க, வேலைக்கு போயாச்சு. முதல் நாள் போயிட்டு திரும்பி வர்றேன் அந்த வீட்டுக்கு. எந்த டீ கடைக்கு போகிறேன். அந்த டீ கடைக்கு முன்னாடி சாய்பாபா கோயில். இதை நான் வீடு வரும்போது நான் பார்க்கவே இல்லை, அந்த இடத்துல டீ குடிக்கும்போது நான் பார்க்கவே இல்லை. எப்படி என் கண்ணை மறைச்சதுன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல ஒரு சாய்பாபா கோயில் நேர் எதுக்க வீட்டுக்கு. எனக்கு வந்து அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. அப்படியே வந்து திகைச்சு போயிட்டேன். அந்த வீடுலேருந்து பார்த்தா நேர் எதுக்க சாய்பாபா கோயிலுக்கு ரொம்ப குட்டி சாய்பாபா. அவர் இருக்காருங்கிறதே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னா பெருசாக தெரியாது. பெரிய ஒரு சாய்பாபா மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஐடல், ஒரு சொல்லப்போனால் ஒரு 100 centimeters அந்த அளத்துக்கு ஒரு ஐடல். ஸ்வீட் கடை அங்கே ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் டீ கடை. அந்த ஸ்வீட் ஒன்று வாங்கி சாய்பாபா கிட்டே வச்சுட்டு, கடவுளே நீ என் கூட வந்து நான் நினைக்காதையும் நீங்கள் என் கூடவே வந்து என்னை கைட் பண்ணிகிட்ருக்கீங்க.
அந்த நொடியில் வந்து நான் வீடு பார்க்கையில் சாய்பாபாவை நினச்சி கடவுளே கடவுளே கொடுன்னு நான் வேண்டலை, என்ன பண்ணுறதுன்னு வேண்டலை. என்னோடய மனக்குழப்பம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமல் நம்மளுக்கு வந்து வழி நடத்தி நம்மளுக்கு எது நல்லதோ அது செய்கிறாரு. ஸோ எப்போவுமே சாய்பாபாவை காலையிலையும் சாயங்காலையும் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளோ மன நிறைவாக இருக்குது. என்ன தான் அந்த வீட்டில் பிரச்சனைகள் வந்தாலுமே சாய்பாபாவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா அந்த பிரச்சனை எல்லாமே போயிடும். இதுக்கு மேலே ஒரு கொடுப்பனை யாருக்கு இருக்கணும்? குழந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு இல்லையா? இது ஒரு இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம மனசுக்குள்ளே போட்டு உளத்திட்டு இருந்தாலுமே கடவுளுக்கு தெரியும் நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது. கடவுளுக்கு தெரியும். கடவுள் பார்த்துப்பார், கண்டிப்பாக செய்வார். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, அவ்வளோதான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அளவு கடந்த சந்தோஷம். நான் அந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறம் அதோட சந்தோஷம் இருக்குமே, எல்லாமே வந்துட்டு நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா எவ்வளோ ஒரு முக்கியமான அவங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். லைஃப்பில் எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா தான். நாங்கள் ஒரு நாள் திருப்பதி போயிருந்தோம். ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணுங்கிறதுக்காக திருப்பதி போயிருந்தோம். அங்கே போகும்போது நாங்கள் எப்போவுமே வந்து சொந்த காரில் தான் போவோம். ஆனால் அந்த தடவை நாங்கள் ட்ரெயினில் புக் பண்ணி போயிருந்தோம். நானும் என்னோடய பிரதர், அதுக்கப்புறம் அம்மா. மேலே மலைக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கிளைமேட் கண்டிஷன்ஸ்னால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு உண்டான டேப்லெட்ஸ் கொடுத்தேன். எப்படி அவங்க நார்மலாக நம்ம ஊரில் இருக்கும்போது என்ன டேப்லெட் சாப்பிடுவாங்களோ அதே டேப்லெட் தான் கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு அது செட் ஆகலை. ஒரு நைட் 1 o'clock என்னை எழுப்பி இந்த மாதிரி ரொம்ப மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலைக்கு, திருப்பதி மலை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மலை மேலே கோயில் பக்கத்தில் சன்னதி பக்கத்தில் இருந்தோம். அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே டாக்டர் கூட இல்லை. கஷ்டப்பட்டு இந்த சினிமாலெல்லாம் ஓடி போய் நர்ஸ் டாக்டர் நல்லா கத்தி அறிவை கண்டுபிடிச்சி அப்புறமா அவங்க பார்க்கும்போது பல்ஸ் ரேட் கம்மியாக இருந்தது. ஆனால் எந்த ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை எதுவுமே இல்லை கீழே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதே சமயத்தில் அந்த டைமில் வந்து மேலேருந்து கீழே இறங்கவோ கீழேருந்து மேலே இறங்கவோ ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் எதுவும் நடக்கக்கூடாது. அதனால் அந்த டைம் ஓப்பன் ஆகிற வரைக்கும், அதுக்குள்ளே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து மேலே கீழே அலௌடு இல்லைங்கிறங்காட்டிக்கு அந்த வெஹிக்கிள்ஸ் இது ஓப்பன் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மத்தியானமாக எனக்கு டீ சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் வந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி, இப்போ எப்படி நம்ம ஆட்டோ பிடிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த ஏரியாவில் சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள்காரரை கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு கீழே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கீழே வந்தோம். விடிய காத்தால ஒரு 5:30 மணி ஆகிடுச்சு. கீழே நிறைய இடத்துக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம். எதுவுமே அங்கே சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை. அவங்க வந்து ஒரு இதாக மாற்றி போகும்போது ஒரு 6:30 மணி ஆகிடுச்சு. எனக்கு என் உயிரே என் கையில் இல்லை. எவ்வளோ ஒரு ஆனந்தத்தோடு நான் அந்த ட்ரிப் போட்டிருப்பேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா திருப்பதிக்கு டிக்கெட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதுவும் நான் ஹில் ஸ்டேஷனாக எனக்கு ரொம்ப விருப்பப்படுவேன். பார்த்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப மன நிம்மதியோடு இருக்கணும்னு நினச்சி அங்கே போனோம். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு என் லைஃப்பில் நினச்சதே இல்லை. நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்து ஒருத்தர்னு நினச்சிருக்கும்போது, என்னோடய லைஃப்பில் என் வாழ்க்கையை எங்கள் அம்மான்னு நினச்சிருக்கும்போது எனக்கு வேறு எதுவுமே இல்லை. என்னுடைய சுற்றுப்புறத்துலேயும் சரி என்னோடய லைஃப்பில் வேறு எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா நினச்சிருக்கும்போது அந்த ஜீவனுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அங்கே வந்து நம்ம கொடுத்துட்டோமே, என்னால் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய குத்தமாக இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. மனசளவில் வந்து அப்படியே பிளாங்க். நான் கடவுளை கும்பிடவே இல்லை. கும்பிடலை அப்படின்னா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போதுங்க எல்லாருக்குமே வந்து மறைச்சிரும். நம்மளை வந்து யாரார் கும்பிடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே மறைச்சிரும். நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னு மறைச்சிரும். நம்ம செய்கிற ஃபோக்கஸ் வந்துட்டு அந்த ஜீவன் மேலே தான் இருக்கும். இப்போ எங்கள் அம்மாவை காப்பாற்றணுங்கிறது மட்டும்தான் எனக்கு மனசில் இருந்தது. யாருக்கு நம்ம ஃபோன் பண்ணாலும் இல்லை யாரை நம்ம வர சொன்னாலுமே ஃப்ளைட் பிடிச்சி வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5 hours ஆயிரும். நம்ம அதை யோசிக்க முடியாது. நம்ம அந்த டைமில் டெசிஷன் எடுத்தாகணும். திரும்ப எல்லா ஹாஸ்பிட்டல் போய் அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி போனோம். காலை எடுத்து வைக்கிறோம். அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்களால் வந்து அந்த நொடிகளை என்னால் மறக்கவே முடியாது. என் லைஃப்பில் எங்கள் அம்மாவே சொல்கிறது வந்து அந்த நொடியை மறக்கணும். ஆனால் ஒரு சில டைமில் நைட்லலாம் வந்து என்னை பயன்படுத்துது அப்படிம்பாங்க.
நான் மனசில் எந்த சாமியும் கும்பிடலை. அந்த படியேறி போயிட்டு கண்ணில் தண்ணி வருது. ஒரே விஷயந்தான் ஒரு நிமிஷம் மனசில் வேண்டிட்டேன், என் அம்மாவை எனக்கு உயிரோடு திருப்பி கொடுத்துட்டு ஊருக்கு போகும்போதே என் அம்மாவோட தான் போவேன் அப்படின்னு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறேன். லெஃப்ட் சைடில் பெரிய சாய்பாபா. நீங்கள் நினைக்கலாம், எங்கே பார்த்தாலும் இந்த காலத்தில் சாய்பாபா இருக்குது, அதனால் இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரியோ சோஷியலைசிங் மாதிரியோ எங்கே பார்த்தாலும் சாய்பாபா இருக்குது, அதனால் இதில் என்ன பெருசு அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா மட்டும்தான், நம்ம ஒரு ரோட்லேயே வந்து ஒரு 100 சாய்பாபா ஃபோட்டோ இருந்தாலுமே உங்கள் கண்ணில் தென்படுறது நீங்கள் மனசில் நினச்சிருந்தாலும் அவர் விருப்பப்பட்டால் மட்டும்தான் வந்து உங்கள் கண்ணுக்கு தென்படுவார், இல்லாட்டி தென்பட மாட்டார். இது சத்தியம். இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனில் நான் சாய்பாபா பார்த்தோன்னே எனக்கு உயிர் வந்துருச்சு. ஏதோ ஒரு கண்டம் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஐசியூவில் வச்சுட்டு சாமிக்கிட்ட போயிட்டு காப்பாற்றுன்னு ஒரே வார்த்தை தான் சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். அப்போ ஒரு சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் டாக்டர், யங் டாக்டர் வந்தார். ஒரு 2 hours பக்கம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஐசியூவில் இருந்து பார்த்துட்டு எல்லாமே 2 hours அப்புறம் நார்மல் ஆகிடுச்சு பல்ஸ் அப்படின்னு வந்து சொன்னார். அவர் காலையே விழுந்துட்டேன். இவ்வளோ ஒரு கண்டமான எனக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அம்மாவை உயிரோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அடுத்த 2 நாள் பக்கம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதிலிருந்து இது ஒரு நடந்து ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. அதிலிருந்து அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க. ஒரு நாள் தாண்டி தங்குறதுனால எங்கேயுமே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசில் வந்து அந்த ஒரு பாதிப்பு பெரிய பாதிப்பாகிடுச்சு. ஏன்னா குழந்தைகளை யார் பார்த்துப்பாங்க, அவங்கள யார் பார்த்துப்பாங்கங்கிறது மட்டுமே அவங்க மனசில் ஓடிட்டு இருந்தது. எப்படி நீ இருக்க போகிற, நீ அடுத்தது என்ன செய்ய போகிற அப்படிங்கிறது மனசுலேயே ஓடிட்டு இருந்தது. அவங்க இல்லாதப்போ நம்மளுக்கு என்ன வாழ்க்கை அப்படிங்கிறதும் தோணிகிட்டு இருந்தது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து மனசில் கஷ்டம் இருந்ததுன்னா கடவுள் பார்த்துப்பார். அதை நீங்கள் ரொம்ப கும்பிட இல்லை, அந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது கும்பிடலைன்னா கூட அவர் உங்கள் கூடயே தான் இருக்கிறாரு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ், ஒரு வீடு காலி பண்ணும்போது ஒரு வீடு வந்ததில் இன்னொரு பெருசுன்னா ரொம்ப பெருசுங்க. இது ரொம்ப ரொம்ப பெருசு. அவர் முன்னாடியே, அவர் சன்னதிக்கு முன்னாடியே அவர் பார்வையிலே இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெருசு. அந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோமா, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லா வாழ்க்கையிலையும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் என்ன இருக்குமோ அதுதான் இருக்குது. சந்தோஷங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்குது, குறைகள் நிறைந்ததாகவும் இருக்குது. பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஆனால் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருக்கணும். கண் முன்னாடியே இருக்கிறார் அப்படிங்கிறது. அது ஏன் நம்ம கண் முன்னாடி இருக்கிறாருன்னா மேலும் தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான். நம்ம ரொம்ப சோர்ந்துருக்கிறோம் ஒரு லைஃப்லங்கும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பிடிப்பு. அதே மாதிரி தான் அந்த சுச்சுவேஷனில், ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ பெரிய திருமல திருப்பதிங்கிறது இவ்வளோ பெரிய தேவஸ்தானம் இல்லைங்களா, எவ்வளோ காசு வருது, எவ்வளோ இது வருது. ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கூட அந்த மலையில் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு டாக்டர் இல்லை, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ காசு வருது, எல்லாத்தையும் குபேரனுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு கடவுள் வெங்கடாச்சலபதி. ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது என்னங்கிறது எனக்கு புரியல. ஏதோ ஒரு கண்டத்திலேருந்து காப்பாற்றிட்டாரா அப்படிங்கிறத மட்டும் மனசில் எடுத்துக்கிறேன். நீங்கள் யாராவது அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை தனியாக வயதானவர்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்போவுமே ஹில் ஸ்டேஷன்ஸில் கீழே இருக்கிறப்போ அவங்களோட உடல்நிலையில் அவங்களுக்கு உண்டான மருந்துகள் மேலே இருக்கிற ஆல்டிடியூடில் அந்த ஹைட்டில் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, முக்கியமாக வயதானவர்களுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு 4-5 பேரோடு போய் தங்குற மாதிரி பாருங்கள். ஏன்னா நாங்கள் தனியாக போனங்காட்டிக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கூட ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லைங்கும்போது, இதுக்காக எல்லோரும் போகிறவங்கெல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்ல வரல, அந்த மீனிங் எடுத்துக்காதீங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த ஒரு ஃபீலிங் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, கடவுள் உங்கள் கூட இருப்பார். அந்த நொடியில் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கால் எடுத்து வைக்கும்போது சாய்பாபாவை பார்த்த உடனேயுமே எனக்கு, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் கூட அந்த சாய்பாபா அப்படியே கண்ணில் இருக்கிறாரு. அவர் எந்த இடத்துல இருந்தார், எப்படி இருந்தார், எவ்வளோ அழகாக இருந்தார், இப்படி பார்த்துக்கிட்டு கூர்மையான பார்வையாக இருக்கும். அவரோட பார்வையை பாருங்கள், கூர்மையான பார்வையாக இருக்கும். அந்த பார்வையிலேயே உங்களுக்கு சொல்லுவார், நான் உன்னை பார்த்துக்கிறேன்ட்டு. அதே மாதிரி
நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கமெண்ட்ஸில், இவ்வளோ கடன் படுறேன், இவ்வளோ ஆகிறேன், அவ்வளோ ஆகிறேன் அப்படிங்கிறது. கவலைப்படாதீங்க, புலம்பாதீங்க, கடவுள்கிட்ட வைங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஒரே ஒரு விஷயந்தாங்க கடவுளை வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு, அதே மாதிரி அவர் உங்களுக்கு நல்லது செய்வாருங்கிறதுக்கு. முதல்ல லவ் பண்ணுங்கள். லவ்னா நம்ம எப்படி ஒரு ஜீவன், உயிருள்ள ஜீவனுக்கு வந்து நம்ம ஆசைப்படுறோமோ, விருப்பப்படுறோமோ, அன்பு செலுத்துகிறோமோ, அதே மாதிரி கடவுளுக்கும் அன்பை செலுத்துங்க. உங்களோட அன்பை காமிங்க. இன்னொரு விஷயம், ஒரு அன்பு காமிக்கிறதுனா எப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல பொருள் செய்கிறீங்க, ஒரு பாயாசம் செய்கிறீங்க, இல்லை ஒரு நல்ல விஷயம் பொருள் செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல சாமிக்கு எடுத்து வைங்க. அது கூட ஒரு வகையான அன்பு தான். அதை விட நீங்கள் நிறைய யோசிச்சு பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், குழந்தைத்தனமாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் அன்பு இருக்குது. அது கடவுள் புரிஞ்சுப்பார். 2வது நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கணும், வாழ்க்கைக்கு வேணும் நம்பிக்கை, இல்லையா? நம்பிக்கை இல்லாட்டி நம்மளால் அடுத்தபடி எடுத்தே வைக்க முடியாது. எல்லோரும் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருங்க. எல்லா கஷ்டங்களும், உலகத்துக்கே கஷ்டம் வந்திருக்கு, சாமிக்கே கஷ்டம் வந்திருக்கு, நம்மளான மனிதர்களுக்கு ரொம்ப ஈஸியாக கஷ்டம் வரும். ஆனால் அந்த கஷ்டத்தை எப்படி மனிதர்களாக நம்ம கடந்து போகிறோம், இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன புரிய வைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இருக்குது. நம்பிக்கை கடவுள் மேலே வைக்கணும். அது எப்படி இருக்கணும்னா அளவற்ற நம்பிக்கை. செய்வாரா முடிப்பாரா அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக முடிப்பார். என் சாயப்பா தான் முடிச்சு கொடுப்பாரு, என் சாயப்பா தான் பார்த்துப்பாரு, என் சாயப்பா தான் என் கூட இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். 3வது பொறுமை. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கடவுளை வந்து வாட்ஸ்அப் மூலிமா கேட்க முடியாது, இல்லையா? ஃபோன் பண்ணி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியாது. ஸ்விக்கியில் போடுற ஆர்டர் மாதிரி கிடையாது. இது வந்து மனசளவில் உருகி ஆழ்ந்து நம்பிக்கையோடு பொறுமையோடு இருக்கணும். அவருக்கு தெரியும் எப்போ எதை யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும்னு. ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை விட நல்லதாக கிடைக்க போகுங்கிறது தான் உண்மை. நம்பிக்கையோட பொறுமையோடு இருந்தீங்கன்னா, பொறுமை எத்தனை நாள் பொறுமை, என் கடனெல்லாம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா முதல்ல அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அதே பிரச்சனையில் திருப்பி போய் விழுக மாட்டீங்க. இப்போது கடன் ஆகுறீங்க அப்படின்னா எதனால் கடன் வாங்குறீங்க, திரும்ப திரும்ப ஏன் கடன் வாங்குறீங்க, அதையெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக முடிவு கிடைக்கும். இதோட இந்த கண்டென்ட்டை மெசேஜை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நிறைய சொல்லணும். கடவுளை எப்படி வந்து நம்ம அணுகலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்னொரு மிராக்கிளும் போடுறேன். சாய்பாபா யாரையும் கைவிட மாட்டார். எந்த கஷ்டமாக இருந்தாலும் கடவுள்கிட்ட வச்சுருங்க, நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவார். சாய்ராம்.